மாற்றிடுமே சொல்லுங்க உன்னதயாவியை ஊற்றிடுமே என்னை மறுரூபமாக்கும் ஐயா என்னை மாற்றிடுமே ஆவியானவரே நடக்கட்டுமே அப்பா இங்கு நடக்கட்டுமே பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் உணர்ந்து பாடுங்க ஆண்டவரை பார்த்து உணர்ந்து பாடுங்க பலத்த காற்று பலத்த காற்று முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டும் பலத்த காற்று முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க கரங்களை வானத்துக்கு நேராக உசத்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க சொல்லுங்க ஆவியானவரே ஆவியானவரே அனலாய் இறங்கும் அப்பா இந்த இடத்தை மூடும் ராஜா இந்த இடத்தை அனலாய் இறங்கி மூடும் ஐயா ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே மறுபடியும் சொல்லுவோமா ஆவியானவரே அனலாய் இறங்கும் அப்பா உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளை அனலாய் மூடும் ஐயா அபிஷேகம் அப்பா நிரப்பும் அப்பா ஆவியானவரே ஆவியானவரே அனலாய் இறங்கும் ஐயா இந்த இடத்தை மூடும் அப்பா ஆவியானவரே சிகாதல பர பர சிகாதல மர மரி பாபா பாபா மர ஆவியானவரே அனலாய் மூடும் அப்பா இந்த இடத்தை மூடும் ராஜா உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா ஹalleluya பார்க்கின்றோம் உம்மை எங்களுடைய வாழ்க்கையில் அழைக்கின்றோம் ராஜா நீர் நல்லவர் ஐயா நீர் சர்வ வல்லவர் அப்பா உம்மையே நோக்கி பார்க்கின்றோம் ராஜா அவரை நோக்கி பாருங்க விடுதலை உண்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலை உண்டு சுகம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில அவர் அழைங்க ஹalleluya எத்தனை பேர் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கிட்டு இருக்கு என்று ஹalleluya ஆண்டவருடைய சந்தோஷத்தோட நாம ஆடி பாடி போகிறோம் இந்த நேரத்தில் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அவரை நோக்கி பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல முன்னிடம் கொடுங்க கர்த்தருக்கு ஹalleluya எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக பாடுவோமாக அவரை ஹalleluya அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டை
சங்கீதமானவர் நலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சேர்த்து சொல்லுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் நலமுள்ள கோட்டையுமா. உற்சாகமா சொல்லுவோமா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துக. மறுபடியும் சொல்லுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் நலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் தீர்க்கும் வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவர். சந்தோஷமா பாடும். அவர் எந்தன் சங்கீதமானவர் நலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 2-3 பேர் உந்தன் நாமத்தினால் இருதயம் உருமிட்டால் அவர் நடுவே. 2-3 பேர் உந்தன் நாமத்தினால் இருதயம் உருமிட்டால் அவர் நடுவே. இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். சொல்லுவோமா. அவர் எந்தன் சங்கீதமா. உற்சாகமா உற்சாகமா பாடுவோமா. அவரை ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துகிறோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். மாணவர் கிறிஸ்து சுனாமனதே வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவே. மாணவர் கிறிஸ்து சுனாமனதே வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவே. வருகையில் அவரோடு இணைந்து என்று வருகையில் அவரோடு இணைந்து என்று வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். சந்தோஷமா பாடுவோம். தமிழ் நலமுள்ள கோட்டையுமான தேவன் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் நலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் நலமுள்ள கோட்டையுமா. உற்சாகமா பாடுவோமா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கரங்களை தட்டி வாழ்த்துவோமாக. அவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கைகளை. எத்தனை பேர் உணர்றீங்க? அவருக்கு நன்றி சொல்ல போறோம் இந்த நேரத்தில். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்ல போறீங்க? இன்னைக்கு நிக்கிறது நீர் மூலமா இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. எங்கெங்க இருந்தும் நாம வரலாம். எப்படி எவ்வளோ இடங்கள்ல இருந்து நாம் இந்த இடத்துல வந்து நிற்கின்றோம்.
ஒரே ஒரு நோக்கத்துக்காண்டி அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறதுக்காண்டி. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் உணர்ந்து அவருக்கு சொல்ல போறீங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்ல போறீங்க. எப்பொழுதும் எங்கள் உயிரோட வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோமாக. பாடி உற்சாகத்தோட ஆண்டவர் இந்த நாளிலே நாம நிக்கிறது அன்றோட சுத்த கிருபை. எத்தனை பேர் அப்போது நான் சொன்னதின்படி இல்லாம போயிட்டாங்க, இன்றைய நாளில் இல்லை. ஆனா கர்த்தருடைய சுத்த கிருபை இன்றைக்கு எங்களை மூச்சை கொடுத்து இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் நாம் உற்சாகமா பாடுவோமாக. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுவோமா, நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்ட வேண்டும், எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சொல்லுவோமா, நன்றி நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஐயா. ஆண்டவரே சுகம் கொடுத்ததற்கு நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தம் தந்தவரே ஐயா நீர், வாக்கு தத்தம் தந்தவரே. சொல்லுவோமா, வாக்கு தத்தம் தந்தவரே நீர் ராஜா. உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க ராஜா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கினுக்கு அழைத்தவரே. அவரை பார்த்து சொல்லுவோமா, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கினுக்கு அழைத்தவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடுவோமாக. என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வாழுமாவன் காத்தீரையா. ஆமாண்டவரே, வருடங்கள் காலங்களா இருந்தாலும் என்னை வலுவாமல் காத்தீர் ராஜா. அப்பா உங்க பாதுகாப்பு கரத்தினால நீங்க ஒவ்வொருத்தரை நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்க ராஜா. வல்ல கரத்தால், வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காட்டிட்டீர். உணர்ந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காட்டிட்டீர். நன்றி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஹalleluya. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. மறுபடியும் சொல்லுமா நன்றி. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க ஒரு விசை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. உங்களை விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் அப்பா நீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய சமூகம் வந்து நிற்கின்றோம் ராஜா. அப்பா உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை ஆராதிக்கின்றோம் ராஜா. அப்பா இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. அப்பா நீர் மற்றவை வாழ்க்கையில வந்து வாசம் செய்யும் என்று சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. அப்பா உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஒரு நாளும் உம்மை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில், நீரன் பக்கத்தில் நான் பயப்படினே. என் துணையாக இருக்கின்றீரே. கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். நீரன் பக்கத்தில் நான் பயப்படினே. என் துணையாக இருக்கின்றீரே. இந்த வேளையில, எப்பேற்பட்ட சூழ்நிலையில, இந்த வேளையில தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம் இந்த இடத்துல ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ராமுழுதும் பேதுரு பிரயாசப்பட்டு எந்த மீனும் அகப்படாமல் பெருமையாய் கடற்கரையிலே நின்ற வேளையில என் தேவன் அந்த படவிலே ஏறி அவர்கள் வலையை வீச படவு நிரம்பத்தக்கதாக என் தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆனால் இதோ விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை என் தேவன் தகர்த்தெறிவார். அந்த தடைகள் யாவையும் என் தேவன் தாமே நீக்கி போடுவார். உனக்கு முன்பதாக போய் கோணலானவர்களை செவ்வை பண்ணுவார். கரடு முரடானவர்களை சமப்படுத்துவார். உனக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற குன்றுகள் மலைகள் போன்றிருக்கிற பிரச்சனைகள் யாவையும் என் தேவன் தாமே உனக்காக வழக்காடுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ வெறுமையா இருக்கிற சூழ்நிலையில உன் பள்ளங்கள் யாவையும் உன் களஞ்சியங்களை நிரப்ப என் தேவன் தாமே போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓரபசந்தரா நீரிமீரு ரூரே சந்தரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர், வானோர் பூதலத்தோர் போற்றுகிற பரிசுத்த தெய்வம்,
கோடா கோடி தூதர்களால் போற்றப்படுகிற பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரானவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. மறைமுகமான பாவங்கள், tous ces péchés qui sont cachés. அதத்தை பற்றி நாங்கள் கூடுதல் நாங்கள் பார்க்க போறோம் இந்த வேத வசனத்தில். Et aujourd'hui, c'est ce que nous allons regarder. ஆவியானவர் தாமே உங்களோட ஒவ்வொருவரோடையும் பேசுவாராக. Et que le Saint-Esprit nous parle. என்னை குறித்தும், Que ce soit sur moi, me concernant, அருமையான தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை குறித்தும், concernant mes frères et sœurs qui regardent la télévision, சபையில இருக்கிறவர்களை குறித்தும், et aussi vous qui êtes dans l'église aujourd'hui. இன்றைக்கு எங்களால சில காரியங்கள் நாங்களால விட முடியாத காரியங்களா இருந்தாலும், Aujourd'hui, peut-être que nous avons des habitudes que nous n'arrivons pas à nous débarrasser. ஆனால் Mais நம்முடைய தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது, quand nous regardons à notre Dieu, எல்லாத்தையும் toutes ces choses-là, விட்டு nous pouvons les laisser. தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். Et ஹalleluya. il nous fait de nous ses enfants. ஹalleluya. இதே மாதிரி தான் இந்த உங்களுக்கு தெரியும் மனாசேயோட வாழ்க்கையில, dans la vie de Manassé, சிஸ்டர் ஒன்று 33 முதலாவது அதிகாரத்தை வாசிங்க on சிஸ்டர். va lire le livre de 2 Chroniques chapitre 33. மனாசே ஆகிறபோது ராஜாவாகிற போது 12 வயதா இருந்தது. அவனுக்கு குறைஞ்சது ஒரு 12 வயசு என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குறைஞ்சது ஒரு அளவு தான் அறிவு இருக்கும். அவ்வளவு அறிவு வராது. நல்ல அறிவுகள் ஒரு அளவா இருந்தாலும், ஆனா
எசேக்கியேல் ராஜா செய்த அனுபவங்கள்லாம் அவர் கூட இருந்து பார்த்திருக்கிறாரு. அந்த அனுபவத்தின் மூலமாய்த்தான் அந்த ராஜாவை அவர் நாட்டை ஆள வேண்டிய கட்டமா இருந்துச்சு. On voit que le roi Manassé, le jeune Manassé, quand il est devenu roi, il avait 12 ans. 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 12 வயசுல இருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்ட ஒரு ராஜா. Et on voit que à partir de ses 12 ans jusqu'à 55 ans, il a été roi d'Israël. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு, கர்த்தர் இஸ்ரவேல் தூதருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நிறுத்துங்க சிஸ்டர், அப்படி இருக்கா? இப்ப நாங்கள் பார்க்கலாம், அவர் ஒரு ராஜா, அவருடைய தகப்பனுடைய ராஜா, அவர் ஒரு தகப்பன் அப்படியே பரம்பரை ராஜாவா இருந்தாலும், ஆனால் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம், எசேக்கியா மரணப்பட்டு ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கும் போது அவன் மரணப்பட்டு படுக்கையில இருக்கும் போது அற்புதத்தை கர்த்தர் செய்த இதே மகன் தான் வீட்டில இருந்து பார்த்திருப்பாரு. Et on voit que Manassé il est devenu roi et son père lui-même était roi, le roi Ézéchias. Et Manassé il a vu tout ce que son père il a fait. ஆனால் மனேசா பாருங்க, அவனுக்கு ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது. நான் ராஜாவை ஆகின பிறகு ஜனங்களை நான் வழி தப்பி நடத்த வேணும் என்று சொல்லி. Mais Manassé lui il avait une pensée, c'est que quand lui deviendrait roi, il voulait guider le peuple de Dieu, mais selon le mauvais chemin. ஏன் அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அவர் அறிந்து இருந்தும், தகப்பனாரோடு இருந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் அறிந்து இருந்தும், Mais parce que il savait que l'Éternel des armées, le Dieu de son père, il savait qui était ce Dieu. ஆனால் அவன் ஒரு ராஜாவை ஆகினதுக்கு பிறகு, mais quand ce jeune est devenu roi, அந்த ஜனங்களை இஸ்ரவேல் யூதா ஜனங்களை concernant le peuple d'Israël, கர்த்தரிட்ட இருந்து பிரித்து எடுத்துக்கொண்டான். ce jeune là il a séparé le peuple d'Israël de Dieu. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலேயும் aujourd'hui dans notre vie, நாங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், nous avons pris le baptême, தேவனை அறிந்திருக்கிறோம், nous connaissons Dieu, ஆனா சில காரியங்கள் கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியங்களுக்கு இருக்கிறது. mais il y a des choses en nous qui nous séparent de Dieu. அது ரகசியமாய் செய்யற பாவங்கள். Ce sont des péchés que nous faisons dans le secret. நமக்கு தெரியாம நாங்க சில நேரம் தெரிஞ்சு செய்யறோம், ou des fois nous faisons ces péchés là sans même nous rendre compte. சில நேரம் நாங்க தெரியாமல் அந்த பாவத்தை செய்யறோம். Et des fois on le sait, on le fait. ஆனா அவன் அப்படித்தான் மனோசா அந்த வாழ்க்கையில வந்து. Et c'est la même chose dans la vie de Manassé. அவன் சகலத்திலேயுமே இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது 7 விதமான தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்தான். Et quand on regarde les versets suivants, on voit qu'il a fait 7 différents péchés qui sont vraiment mauvais aux yeux de Dieu. மோசமான காரியங்களை செய்தான். இஸ்ரவேல்ல செய்யக்கூடாத ராஜாக்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் முழுக்களையும் அவன் செய்தான். Il a fait toutes les mauvaises choses qu'un roi ne devait pas faire. 1 ராஜாக்கள் 7ல நாங்கள் பார்க்கும்போது அவன் கேடுகட்ட இதெல்லாம் செய்தான் என்று சொல்லி வேதத்துல இருக்குது. Et on peut voir qu'il a aussi créé des idoles. ஆனால் mais தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், toutes ces choses qui ne plaisent pas à Dieu, இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம், aujourd'hui nous adorons Dieu, தேவனை துதிக்கிறோம், nous louons Dieu, தேவனை நல்லா மகிமைப்படுத்துறோம், nous glorifions Dieu, தேவனுக்கு நல்லா பாஸ்டிங் இருக்கிறோம், nous donnons tout pour Dieu. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான பாவங்கள் இருக்கின்றது. mais nous avons aussi des péchés qui sont cachés. ஏன் அந்த பாவத்திலிருந்து இருந்து எங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்க முடியாது? Pourquoi nous n'arrivons pas à nous sortir, de nous délivrer de ces péchés? நாங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறது குறைவு. Parce que notre union, notre relation avec Dieu n'est pas forte. Le Seigneur Jésus-Christ a demandé, il a demandé à ses disciples, pour pas que vous soyez tentés, au moins 1 heure, est-ce que vous ne pouvez pas veiller et prier? Ça peut être difficile. C'est vrai que c'est difficile. Pourquoi? Parce que tous nos péchés, ces péchés-là et la culpabilité nous empêchent de prier. Et ça nous enlève cette unité que nous avions avec Dieu. Donc, quand on regarde les péchés de Manassé, on va lire le verset 4, chapitre 33. எருசலேமில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே. பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க, எப்படிப்பட்ட அந்த தாவீது ராஜா ஆலயங்களுக்கு பொருட்களை சேர்த்து வைத்தாரு, சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை ஞானத்தினால கட்டினாரு. அதே ஆலயத்தில அவர் தீட்டுப்படுத்துற காரியம் ஏன்? நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். On voit dans ce verset 4 le temple de Jérusalem que le roi David et le roi Salomon ont tant fait de sacrifices et construit. On voit ce que Manassé il fait.
அந்த ஆலயம் Dans ce même temple, நீங்களும் நானும் தான். et en fait, ce temple-là, c'est தொலைக்காட்சியை nous. பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் Vous qui regardez la télévision, நீங்களும் நானும் தான். c'est vous et nous, ce temple. சிஸ்டர் வாசிங்க அப்படியே. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களில் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். வானத்து சேனைகளை முதலாவது செய்கிற பாவத்தை பாருங்க. வானத்து சேனைகளுக்கு பலிபீடத்தை கட்டினான். Et on voit le premier péché que Manassé il fait, il construit un autel pour l'armée des cieux. அப்ப பாருங்க அவன் எப்படிப்பட்ட இதயம் உள்ளவனா இருக்கிறான் என்று சொல்லி. Regardez son cœur comment il est. அவனுக்கு இதயம் எப்படி இருந்திருக்கும்? Comment était son cœur? நான் ஆராதிக்கிற இந்த தகப்பனுடைய சொந்த தேவனை நான் ஆராதிக்க மாட்டேன். Je ne vais pas adorer le Dieu de mon père. இந்த வானத்தையும் பூமியையும் கர்த்தர் படைத்த அந்த தேவனை நான் ஆராதிக்க Je மாட்டேன். ne vais pas adorer le Dieu qui a créé la terre et le ciel. அற்புதமாய் அவனை தம்முடைய ராஜாவை அவனை என்ன எசேக்கியா ராஜாவை வியாதியில படுத்திருக்கும் போது அற்புதத்தை செஞ்சு 15 வருஷம் கூட்டி கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்க Je மாட்டேன். ne vais pas adorer le Dieu qui a accordé 15 ans de plus de vie à mon père. நான் ஒரு புதுசான தெய்வத்தை ஆராதிக்க போறேன் Mais je என்றார். vais adorer un nouveau Dieu. முதலாவது செய்கிற பாவம் அந்த பாவம் தான். C'est ça le premier péché de Manassé. ஏன் என்று சொன்னால் Pourquoi? இன்றைக்கு Aujourd'hui, உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் vos pères et mères, தேவனை காட்டி கொடுத்திருக்கலாம். peut-être qu'ils vous ont enseigné qui est Dieu. உங்களுடைய சகோதரங்கள் Vos frères et sœurs, தேவனை காட்டி கொடுத்திருக்கலாம். peut-être qu'ils vous ont enseigné qui est Dieu. ஆனால் உங்களுடைய சொந்த பந்தங்கள் Mais vos proches, உங்களை காட்டி கொடுத்திருக்கலாம். peut-être qu'ils vous ont montrez-vous. தேவனை காட்டி கொடுத்திருக்கலாம். Peut-être qu'ils vous ont montré qui est Dieu. ஆனால் Mais அவனுக்குள்ளே ஒரு விதம் இருந்துச்சு. அவனுக்குள்ளே ஒரு விதம் இருந்துச்சு. Mais Manassé, lui, il avait d'autres pensées. அவன் வேறு ஒரு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி Il avait envie d'adorer un autre Dieu. முதலாவது அவன் செய்த பாவம் அருவருப்பான பாவம். C'est le premier mauvais péché qu'il a fait. இன்றைக்கு அருமையான தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்க அருமையான பிள்ளைகளே, Aujourd'hui, vous qui regardez la télévision, நாங்கள் என்ன பாடுகள் வந்தாலும், quel que soit ce que nous faisons, என்ன நெருக்கங்கள் வந்தாலும், quelles que soient les épreuves de nos vies, அந்த மறைமுகமான பாவங்கள்ல இருந்து tous ces péchés qui sont cachés, நாங்கள் விடுதலையாக வேணும். nous devons nous être délivrés. ஏன் விடுதலை கொடுக்கிறவர் இன்றைக்கு உங்களோடையும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறவர் எங்களோடையும் இருக்கிற உச்சமா கைகளை Parce que தட்டுவோம். celui qui donne la délivrance, il est avec nous. உருவாக்குற நம்முடைய தேவனாகிய சர்வவல்லவர் உச்சமா கைகளை C'est notre Dieu tout-puissant. Est-ce qu'on peut l'acclamer? நம்ம தேவனுடைய வார்த்தை அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரிச்சவர் அல்ல. Notre Dieu est vivant, il n'est pas அவர் mort. மரிச்சேன். Il est mort. இதோ நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்றால் நீங்கள் நாங்கள் இன்றைக்கு ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். Et il est ressuscité et c'est lui que nous adorons aujourd'hui. அவருக்கு விரோதமான அந்த பாவங்களை மனோசா செய்தார். Et on voit que Manassé, il a fait les péchés du coup contre ce Dieu. இரண்டாவது காரியங்களை அவன் செய்கிறான் பாருங்க. La deuxième chose que Manassé a fait, அப்படியே ஆறாவது வசனத்திற்கு வாசிங்க. le verset 6. அவன் இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான். பாருங்க எப்படிப்பட்ட பாவம். Regardez maintenant ce deuxième péché. தேவனுக்கு அருவருப்பான பாவங்கள். C'est des péchés qui sont vraiment அந்த contre ஆலயத்தில் என்ன Dieu. நடக்குது? Qu'est-ce qui se passe? பில்லி சூனியம், Il fait de la magie, அருவருப்பான காரியம். des choses qui sont சிஸ்டர் contre Dieu. வாசிங்க அதுல 4 விதமா 5 விதமான அருவருப்பான காரியங்களை Et on voit சொல்றாங்க. 4-5 அவன் choses இன்னும் là-dessus. குமாரன் பள்ளத்தாக்கிலே ஆ. தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி தன்னுடைய பிள்ளையை தீமிதிக்க பண்றாரு. Il a envoyé ses நாளும் propres fils dans le நிமித்தமும் feu. பார்த்து நாளும் நித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து பில்லி சூனியங்களை அனுசரித்து வாங்க எல்லாருமே நாங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் அஞ்ஞானம் சாதகம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்றது வேற காரியம். குறி சொல்றவங்க கேட்டிருப்பீங்க. இந்தியா தேசத்துல கிளிசாஸ்தி நீங்கள் பார்த்திருப்பீங்க. Il y a une différence entre les prophètes qui disent les prophéties et ceux qui lisent l'avenir. Il y a une différence. வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு கோபம் உண்டாக கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தார். மிகுதியை பொல்லாப்பை செய்தான். Et on voit que Manassé, il irritait Dieu. அப்ப பாருங்க. Regardez cela. இன்றைக்கு நீங்களும் அருமையான தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளும், Aujourd'hui, vous, tous qui êtes là et ceux qui regardent la télévision, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். nous avons été sauvés. இயேசுடைய கலத்தியரை நீங்கள் பார்க்கலாம். இயேசுடைய சிலுவையினால நாங்கள் அவருடைய பாவ பழிப்பெல்லாமங்களை ஏற்றுக்கொண்டு அவர் எங்களை சொந்தமாக உங்களுடைய பிள்ளையாகவும் அவருடைய பிள்ளையாகவும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு பிள்ளைகள் எங்களையும் உங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். Grâce au sacrifice du Seigneur Jésus-Christ et à la croix, il a fait de nous ses propres enfants. எல்லா பாவங்களையும் மன்னிச்சு விட்டார். Et il nous a pardonné de tous nos péchés.
எல்லா சகலத்தில் எல்லா அக்கிரமங்களையும் எங்களை மன்னிச்சு விட்டார். Il nous a pardonné de tous nos délits, tous nos péchés. ஏசு 53 சொன்னது மாதிரி நாங்கள் அலைஞ்சு திரிஞ்ச நாங்கள் ஆளுகளை போல என்ன தெரிஞ்சாங்க எங்க போவோம் யார் ரட்சிப்பு கொடுப்பாங்கன்னு நாங்கள் அலைஞ்சு திரிந்த எங்களை Comme il est écrit dans Ésaïe, nous étions perdus. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அவர் என்ன செய்தார் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர் எங்களை மீட்டுக் கொண்டார். Mais le Seigneur, en donnant son sang, il nous a gagnés. அப்படி இருந்தும் Malgré cela, நாங்கள் nous, பாவத்துக்குள்ள dans le péché, இருக்கிற அந்த மனோசான வாழ்க்கையை பாருங்க. nous sommes dans le péché comme Manassé. இந்த நீங்களும் நாங்களும் Vous et moi, இன்னைக்கு தொலைக்காட்சி அருமையான பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளும் vous qui regardez la télévision, தேவனுக்கென்று நாங்கள் வைராக்கியம் கொள்ள வேண்டும். nous devons avoir cette flamme pour Dieu. என்னதான் நடந்தால் என்ன, Quelles que soient les choses qui peuvent arriver, என்ன சகல போராட்டங்கள் வந்தால் தான் என்ன, quelles que soient les épreuves, நீங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் கொண்டால் si vous êtes ferme pour Dieu, கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவார். Dieu vous fortifiera. நீங்கள் வேதத்தை மறைந்தால் Mais si vous oubliez la parole de Dieu, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவார்கள். mais Dieu aussi vous oubliera vos enfants. ஏன்னு சொன்னா Pourquoi? அவர் உண்மையுள்ள தேவன். Parce que c'est un Dieu fidèle. அவருக்கு பொய் என்றதே தெரியாது. Il connaît pas le mensonge. அவர் வாக்கு மாறாத தேவன். C'est quelqu'un qui ne se repent pas, qui change pas sa parole. மனுஷர்கள் மாறலாம். Les hommes changent. சொந்த மனைவி கட்டின மனைவி கணவன் பிள்ளைகள் கூட மாறலாம். Nos propres femmes, nos enfants peuvent changer. அவர் ஆபிரகாமை அழைத்து Dieu a appelé Abraham. உனக்கு நான் குழந்தையை தருவேன் என்று சொன்னவர். Il a dit, je te donnerai un enfant. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது Quand vous preniez le baptême, ஆனா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் நிச்சயமாய் கொடுத்திருப்பாரு. Dieu vous a certainement donné une promesse. கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் Et cette promesse, உங்களுக்கு கடைசி பரியந்தம் அந்த வாக்குத்தத்தம் நடத்தும். jusqu'à la fin, cette promesse va vous guider. அதன் மத்தேயுல சொல்றாரு, C'est ça qui est écrit dans நான் Matthieu. கடைசி பரியந்த நாட்களில் நான் உங்களோடு இருக்கிற அந்த தேவன் Jusqu'à la fin, je serai avec vous. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். Ce même Dieu fait des miracles aujourd'hui. Est-ce qu'on peut l'acclamer fort? அடையாளங்களை செய்கிற தேவன். Il fait des prodiges. மோசேயை வழிநடத்தி கொண்டு அந்த ஜனங்கள் வந்தாரு. மோசே வழிநடத்தி வந்தாரு. Moïse dirigeait le peuple. செங்கடலை ரெண்டாக பிளக்க வேணும். Il fallait diviser la mer en deux. வந்தாச்சு. Ils sont devant la mer. எப்படி அந்த கடலை தாண்டி அங்க போக வேணும்? Ils ne savaient pas comment traverser la mer. போராட்டத்தை தாண்டி எப்படி அங்க நாங்கள் கடந்து போக வேணும்? Comment on peut surmonter les épreuves? ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், Mais le Seigneur a dit, பொறுத்திரு, patiente, காத்திரு, patiente, அமைதியாயிரு, reste calme, இரியாதே. reste calme. தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். Dieu va faire un miracle pour உன்னுடைய toi. இருக்கிற அந்த செங்கோலை நீ நீட்டி விடுன்னு சொன்னார். Et il a dit, lève le bâton que tu as. அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற செங்கோல் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. Et de la même manière, le bâton, c'est அந்த pour nous, c'est la வார்த்தை parole de இருபுறமும் Dieu. கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. C'est une parole qui a deux tranchants. சகலத்தையும் உடைக்கிற அந்த கருக்குள்ள பட்டயம் ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு La தந்திருக்கிறார். parole de Dieu, c'est une épée à deux tranchants qui coupe toutes choses. அதை மறந்து விட்டார் மனோசா. Et Manassé a oublié cela. எல்லாத்தையும் மறந்து விட்டார். Il a oublié tout cela. பாருங்க அடுத்து இன்னும் ஒரு பாவம் செய்கிறாரு. Il a fait encore un autre péché. வாசிங்க சிஸ்டர் அப்படியே இருக்கா? வாசிங்க 8ஆம் அதிகாரத்தை சாரி 33:8 இருக்கா வாசிங்க. Verset நான் 8. மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாயிருந்தார். அப்ப பாருங்க, அப்ப மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் Tout ce que Dieu a enseigné à Moïse, அவன் எல்லா காரியங்களையும் செய்தான். il a fait tout cela. ஆனா ஆலயம் கட்டப்பட்டது. Le temple a été construit. சகல காரியங்களும் செய்யப்பட்டது. Tout ce que Dieu avait demandé a été fait. அதே ஆலயத்துல Mais dans ce même temple, மனோசா பாவம் செய்கிறான். Manassé commet ses péchés. யாரு மோசே ஜெபிக்கிற வேளையில Quand Moïse priait, ஆலயத்துல பிரசன்னம் இறங்கி வந்துச்சு. la présence de Dieu descendait dans le temple. பெரிய காரியங்களை செய்தார். தாவீது ராஜா ஜெபிக்கும்போது வல்லமை கடந்து வந்துச்சு. Quand le roi David priait, la puissance de Dieu descendait. சாலமோன் ஜெபிக்கிற வேளையில அவர் பிரசன்னம் தாங்க முடியாமல் ஜனம் எல்லாம் அவசரப்பட்டார்கள். அவ்வளவு தேவ பிரசன்னமான இடத்துல Quand le roi Salomon priait, il y avait la gloire de Dieu qui descendait. அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல Dans ce même temple, ஒரு அருவருப்பான காரியங்களை அவன் செய்றான் என்று சொன்னா on voit que Manassé il commet des choses, ses péchés. அப்படி சிஸ்டர் வாசிங்க அப்படியே. நான் இனி அவர்கள் காலை அவள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்திருந்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். பாருங்க,
நீங்க சாலமோன் ஜெபிக்கிறாரு, இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற நாங்கள் காரியம் எல்லாம் வாய்க்க வேணும்னு சொல்லி நீங்கள் அந்த காரியம் பழைய ஏற்பாடு காரியங்களை பார்க்கலாம். அதே ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் வந்த இடத்துல மனோசா செய்கிற அந்த பாவங்களை விக்கிரகங்களை கொண்டு வந்து தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை. On voit que dans ce même temple où il y avait la présence de Dieu, Manassé il construit des idoles. அப்போ செய்கிற பாவங்கள் Et commet ses péchés. பாருங்க, அது அப்படியே வாசிங்க சிஸ்டர். 9வது வசனத்திற்கு வாசிங்க. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளுக்கு பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். பாருங்க, அந்த யூதா ஜனங்களை அந்த ராஜா. On voit dans le verset 9 donc le peuple de Juda. அவர் எப்படி வழி தப்பி போகிற எனக்கு உங்களுக்கு தெரியும். On voit qu'ils s'égarèrent. ஏன் தேவனை விட்டு வழி தப்பி போக பண்ணினான். ஒன்று ராஜாக்கள். Ils s'éloignèrent de Dieu. சிஸ்டர் அப்படியே எடுங்க. ஒன்று ராஜாக்கள். On va prendre le livre de 1 roi. சாரி, 2 ராஜாக்கள் 21 அதிகாரம். 2 rois chapitre 21. 9வது வசனத்தை பாருங்க. Verset 9. வாசிங்க. 21 ஐயா. 2 ராஜாக்கள் 21 9வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனேசே அவர்களை ஏவி விட்டான். பாருங்க, இஸ்ரவேலை விட பாவங்களை விட மனசு என்ன செய்யறானே, அதான் சொல்லுவாங்க, அவன் செய்யறது காரிய பாவம் இல்லை, அவனை தூண்டி விடுறாங்க இருக்கிறாங்கல்ல, நீ இந்த பாவத்தை செய்யன்னு சொல்லி தூண்டி விடுறாங்க இருக்கல்ல, அதுக்கு தான் என்ன இருக்கு, நியாய தீர்ப்பு இருக்குது. Et on voit que en fait plus que les péchés que Manasseh avait fait, தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லுறார்கள், plus que cela ceux qui l'ont encouragé à faire. நீ இந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்லி. Il y a des prophètes qui sont venus dire à Manasseh ne pêche pas. இந்த ஆலயத்துல பரிசுத்த ஆலயத்துல நீ அக்கிரமம் செய்யாதே என்று சொல்லி. Il y a des prophètes qui disaient à Manasseh ne salis pas le temple de Dieu. ஏன் ஜனங்கள் எங்க 2-3 பேர் இருக்கார்களோ அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனாகிய சர்வ வல்லமை கர்த்தாதி கர்த்தர். Parce que là où il y a 2 ou 3 personnes se réunissent, Dieu a dit je serai au milieu d'eux. அந்த ராஜாதி ராஜா, ce roi des rois, அவருடைய ஆலயத்துல dans ce temple, அவரை கொண்டு எப்படி தீட்டுப்பாரிய காரியங்கள் நடக்குதுன்னு பாருங்க. regardez ce qui se passe. இது தேவனுக்கு பிரியமுள்ளதில்லாத காரியம். C'est des choses qui ne plaisent pas à Dieu. இதனால தான் c'est à cause de cela. அவர் இன்னும் ஒரு பாவத்தை பாருங்க. Regardez encore un autre péché. அதுல அப்படி ஒரு வாசிங்க சிஸ்டர். ஆகையால் பாருங்க, வாசி ஐயா. ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, ஜூதாவின் ராஜாவாகிய மனேசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இருந்த அருவருப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் ஜூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும்படியாக. பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க அப்படியே ஐயா. அவர் சொல்றாரு, il dit, நான் செய்ய போற காரியம் யாருக்கு செய்ய போறாரு? les choses que je vais faire, c'est மனோசாவுக்கு செய்ய போற காரியம். Dieu dit les choses que je vais faire à Manasseh. இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்களுக்கு செய்ய போற காரியங்கள், ce que je vais faire au peuple de Juda et d'Israël. பிரஜாதிகள், les étrangers, அதை கேட்டு ils vont entendre cela. காதிலே எப்பொழுதுமே தொளித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்றார். Leurs oreilles ils vont être étonnés. ஏனென்று சொன்னால், pourquoi? அவன் அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். Parce qu'à ce point-là Manasseh a fait les choses qui ne plaisent pas à Dieu. தன்னுடைய ஆலயத்திலே, dans le temple de Dieu. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து இன்றைக்கு உயிரோடு இருந்து அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்த அதே ஆலயத்திலே, ce même temple pour lequel Jésus-Christ est mort et ressuscité. இன்றைக்கு நாங்கள் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியாய், et ce même Dieu qui est vivant aujourd'hui, அதான் அவர் சொல்ற, அந்தரத்திலே நீ அவருடைய கதவை பூட்டி போட்டு நீ அந்தரத்திலே இருக்க பிதாவை நோக்கி போகும்போது, ce même Dieu qui a dit ferme la porte et va rencontrer ton Dieu dans le secret. அவர் உனக்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறபடியாய், et ce Dieu qui est capable de te répondre, அப்படிப்பட்ட தேவனை, ce Dieu là, அப்படிப்பட்ட ஆலயத்திலே, dans son temple, அறிவறிப்பான காரியங்கள், il voit des choses qui sont mauvaises. ஆலயம் பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு நிழலாட்டமா இருந்தாலும், même s'il y a des choses qui ne sont pas beaux dans l'église, புதிய ஏற்பாட்டிலே, pardon, même s'il y a des choses dans l'église de l'Ancien Testament, dans le Nouveau Testament, தீர்க்கதரிசன வசனங்கள் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும்,
Même s'il y a des prophéties qui ont été dites dans l'Ancien Testament, புதிய ஏற்பாட்டில் dans le Nouveau Testament, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் aujourd'hui le Saint-Esprit, உங்களுக்குள்ளேயும் en vous, தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளேயும் et en vous qui regardez la télévision, எனக்குள்ளேயும் et en moi, கிறிஸ்தாந்துக்குள்ளேயும் et en Kirchant, வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவ ஆவியானவர் ce Saint-Esprit-là qui vit en nous, நீங்கள் தான் அந்த ஆலயம். et il vit en nous parce que c'est nous qui sommes son நீங்கள் அந்த temple. ஆலயம். C'est nous qui sommes son temple. நாலு கட்டிடத்துக்கு அல்ல, நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம். Ce n'est pas seulement l'immeuble, இது தேவனை நாங்கள் கூடி வைக்கிறதுக்கு ஒரு இடம். parce que l'immeuble, cet endroit, c'est un endroit où on se rassemble. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்துல Dans Actes des Apôtres, chapitre 2, நீங்கள் பார்க்கலாம், வாசிச்சிருப்பீங்க, vous pouvez voir, அவர்கள் ஒருமனப்படுறதுக்கு ஒரு இடம் வேணும். ils avaient besoin d'un endroit pour se réunir. அவர்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். Ils avaient besoin d'un endroit pour adorer Dieu. அந்த இடத்துல தான் Et c'est dans cet endroit தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். que Dieu a fait un miracle, தேவன் ஒரு காரியத்தை செய்தார். que Dieu a fait quelque chose. மணங்கி இருந்த சீடர்கள் Il y avait ses disciples, தேவ பிரசன்னம் வந்தபோது, quand il y avait la présence de Dieu qui est venue, தேவனுடைய அக்கினி இறங்கின போது quand le feu de Dieu est descendu, அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள் என்று இருக்குது. et ils ont commencé à prêcher. பார்க்கிறவர்கள் சொன்னார்கள், இவர்கள் குடித்து விட்டு Ils ont commencé 3 மணி à நேரத்தில் parler d'autres langues, et ceux qui ont entendu ça, குடித்து விட்டு புறம்புறார்கள் ceux qui ont என்று. entendu ça, ils ont dit ils étaient ஆனால் அவர்கள் எழும்பி ils நின்றார்கள் avaient bu. தேவனுக்காக, Les disciples de Dieu étaient levés pour Dieu, தேவனுடைய வல்லமைக்காக, pour la puissance de Dieu, தேவனுடைய பிரசன்னத்துக்காக. pour la présence de Dieu. எங்கெங்க தாவீதின் கூடாரம் விழப்பட்டுச்சதோ, எங்கெங்க தாவீதின் கூடாரம் விழப்பட்டுச்சதோ, Partout où il y avait le temple de David, எழுந்து கட்டுவோமாக என்று சொல்லி எழும்பி கட்டினார்கள். பேதுரு, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு எழும்பி கட்டினார்கள். 12 சீடர்களை கொண்டு et les disciples se sont levés pour construire. சபைகளை கட்டினார்கள். Ils ont construit des églises. தேவனுடைய வசனத்தை பஞ்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். Et les disciples de Jésus n'avaient pas peur, ils proclamaient la parole de Dieu. ஏனென்றால் Pourquoi? அவர்கள், Eux, அந்த சீடர்கள் les disciples de Jésus, தேவனோடு இருந்தவர்கள், ils étaient avec Dieu. இயேசுவோடு இருந்தவர்கள், Ils étaient avec Jésus. இயேசு நடக்கும்போது பார்த்தவர்கள், Ils ont vu Jésus இயேசு marcher. இருக்கும்போது பார்த்தவர்கள், Ils ont vu Jésus assis. முடவன் நடக்கும்போது அவர் பார்த்தவர்கள், Ils ont vu tout ce que Jésus a fait. சப்பானிகள் நடக்கும்போது அவர்கள் பார்த்தவர்கள். Ils ont vu tout ce que Jésus a fait. ஏனென்றால் Pourquoi? அவர் தேவனோடு இருந்த மனுஷர்கள். Parce que c'est des disciples qui étaient avec Dieu. ஆனபடியாதான் C'est pour cela, அவர்கள் தேவன் செய்த காரியங்களையும் toutes les choses que Dieu fait, அதுக்கு மேலான காரியங்களை அவர் செய்தார்கள். ils ont refait les mêmes choses et même plus grands. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், எப்படிப்பட்ட தகப்பன்னு பாருங்க. Et ce que Jésus a dit, என்னை விசுவாசிக்கிறவன் celui qui croit en moi, என்னையே காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான். உச்சமா கைகளை தட்டுங்க, il fera des choses உச்சமா plus கைகளை தட்டுங்க. grandes que ce que j'ai என்னையே fait. காட்டிலும் பெரிய காரியம் செய்யற சொன்ன தேவன் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து தான். Et c'est Jésus-Christ qui l'a அதான் dit. சாத்தானால அடக்கி வைக்க, மரிச்ச 3 நாள் அவரால அடக்கி வைக்க முடியாது. Et rien ne peut le retenir, ni même la mort. பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் அவர் உங்களுக்கு மக்களுக்கு தரிசனமாய் ஒரு வல்லமையாய் இருக்கிறார் என்று சொன்னா தேவ பிரசன்னம். Et c'est le Saint-Esprit l'a réveillé, et aujourd'hui c'est cette même présence qui est avec nous. தேவனுடைய அக்கினி. C'est la puissance de Dieu. கடைசியா நாங்கள் இன்னொரு வசனத்தை On பார்ப்போம். va regarder encore un verset. வாசிங்க சிஸ்டர், அப்படியே இருக்கா, வாசிங்க. On va lire la suite. 10வது வாசிங்க, 2 நாளாகமம். Verset 10. அது 2 நாளாகமம் 33:10 வாசிங்க சிஸ்டர் அப்படியே. கர்த்தர் மனாசேயோடும் ஆ. அவருடைய ஜனத்தோடும் பேசின போதெல்லாம் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். நிறுத்துங்க சிஸ்டர். ஒரு பாவம் செய்த மனிதன், ஒரு அக்கிரமம் செய்த மனுஷன், Cet homme qui a commis ces péchés-là, ஜனங்களை பாவத்துக்குள்ள கொண்டே விழுத்தின மனுஷன், ce même homme qui a poussé le peuple de Dieu à commettre des இயேசு péchés, கிறிஸ்து அவன் காட்டி கொடுக்கல. il n'a pas trahi Jésus. அவன் ஒரு பாவமான கட்டுகளுக்கு இருந்த அந்த தெய்வத்தை காட்டி கொடுத்தான். Il a fait en pire. ஏனென்றால் Pourquoi? அவனுக்கு இருந்த அந்த பாவங்கள், À cause des péchés qui étaient en lui. ஆனா இசைக்கியா ராஜா மகனுக்கு சொல்லி கொடுத்து பாரு. Mais le roi Ézéchias a enseigné à son fils. நான் இப்படி எல்லாம் இருந்தேன் மகனே, Moi j'ai été comme ça. நான் இப்படி பாவத்தில எல்லாம் இருந்தேன் மகனே, Moi aussi j'ai péché. ஆனா எனக்கு ஒரு வியாதி வந்தது. Mais j'ai eu une maladie. நான் சோர்ந்து போய் படுத்து கிடந்தேன். Et quand j'étais découragé dans mon சோர்ந்து lit, போய் ஒரு மூலைக்குள்ள படுத்து இருந்தேன். j'étais découragé dans mon lit. எல்லாரும் கைவிட்ட நிலையில நான் ஒதுக்கப்பட்டு இருந்தேன். Tous m'ont abandonné, j'étais நீ seul. கூட என்ன வந்து பாத்துக்க மாட்டே.
Peut-être que toi, tu n'as pas vu ça, mon fils. பிள்ளையாக கூட வந்து பார்த்திருக்க மாட்டேன். Peut-être que tu n'as pas vu ça. ஆனால் Mais தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார். Dieu a envoyé un prophète. போறாரு. Et il m'a parlé. நீ என்ன இந்த நாளைக்கு நீ சாக போறாய் நீ மரிக்க போறாய்னு சொல்லி தீர்க்கதரிசனமாய் சொன்ன அந்த தேவன் Ce même Dieu qui a dit tu ne mourras pas aujourd'hui. அவன் முற்றத்துக்கு கூட போகல. Et il n'a pas laissé tomber திரும்ப Ézéchias. தேவன் பேசுறவர். Dieu parle. இன்றைக்கும் உங்களோடையும் என்னோடையும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற தேவன் பேசுற தேவன். நாங்க கல்லல்ல மண்ணல்ல ஆராதிக்கிற தேவன். இன்றைக்கும் ஜீவனோடு உயிரோடு பேசுற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Et on adore ce même Dieu qui est vivant. போனாரு. ஏசியா போனாரு. Ézéchias est parti. திரும்ப வந்தாரு. Il est revenu. உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்து ஹalleluya Et ஹalleluya உச்ச கைகளை il தட்டுங்க. a eu 15 ans de plus உனக்கு à 15 vivre. வருஷம் கூட்டி கொடுத்திருக்காரு. Et a été guéri de sa maladie. ஏன்? Pourquoi? அவர் சிலுவையில் எங்களுடைய பாவங்களை மக்களை சுமந்தவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு உங்களோட என்னோட தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளோட இருக்கிறாரு. Parce que ce même Dieu qui est mort sur la croix pour nous, il est aujourd'hui avec nous. அவர் மன உருக்கம் உள்ள தேவன். Et c'est un Dieu qui montre de la compassion. நீ தேவனுக்கு முன்பாக போய் கண்ணீர் விட்டா ஒரு நாளும் அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். Si tu vas devant Dieu et tu verses tes larmes, jamais il ne te rejettera. எருசலேமாலே பார்த்தே அவர் கண்ணீர் வடித்த நம்முடைய தேவன். Lui-même a versé des larmes. ஏனென்றால் Pourquoi? எருசலேமுக்கு இப்படி ஒரு காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி ஆவியானவரால் உணர்த்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து Parce que le Saint-Esprit a montré à Jésus tout ce qui allait se passer en Israël. இன்றைக்கு அவர் சாயலா உங்களை வெண்ணையோ படைச்சவரை விட்டுருவாரா? Et aujourd'hui, il nous a créé à son image. Est-ce qu'il va nous abandonner? அவர் எங்களை ஜெபத்தை தான் கேட்காம விட்டுருவாரா? Est-ce qu'il ne va pas écouter nos prières? எங்களை கண்ணீரை தான் காணாம விட்டுருவாரா? Est-ce qu'il ne va pas voir nos larmes? அதான் மாத்தாள் மரியாள் போய் லாசருக்கு முன்னால் சிலுவைகளில் அழுதுட்டு இருந்தார்கள். Et il y avait les sœurs de Lazare qui étaient en train de pleurer devant lui. எல்லாம் முடிஞ்சது. லாசருடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சது. Et ces sœurs-là, ils disaient, tout est fini pour notre frère. ஆனா வந்தாரு. Mais Jésus est venu. கண்ணீரை துடைச்சாரு. Il a essuyé leurs larmes. ஒரே வார்த்தை சொன்னாரு. Et il a dit une parole. லாசர் நீ வெளியிலே வா என்று சொன்னார். Il a dit, Lazare, sors dehors. ஒரு வார்த்தை. Une parole. இன்றைக்கு ஒரு நிமிஷ பொடியில உங்களை வாழ்க்கையை கர்த்தர் மாத்த Une நல்லவர். parole et en une minute, votre vie peut changer. ஒரு நிமிஷம் கண்ணை சிமிட்டி நிமித்துறதுக்கு தேவன் உங்களை வாழ்க்கையை En un clin d'œil, Dieu peut changer votre vie. நிமித்த வல்லவராய் இருக்கிறார். Il est capable. ஆனா இதேதான் கடைசி டைம் ஆகிறது. அப்ப ஆனபடியே தான் கடைசியா நீங்கள் வாசிங்க சிஸ்டர். அப்படி இருக்கா 12வது On va வாசிங்க. lire le verset 12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். பாருங்க. Regardez ça. அப்ப அவன் யோசிச்சிருப்பான். என் பிதாவு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்கள் ராஜாதி ராஜா அந்த கர்த்தாதி கர்த்தர் அவன் யோசிச்சிருப்பான். Il a dû se souvenir de dire le roi d'Abraham, d'Isaac, Jacob, notre Dieu. அவன் சிந்திச்சிருப்பான். Il a dû penser. நிக்கட்டுக்குள்ள போய் விழுந்துட்டேன் ஆண்டவரே. Et il s'est dit, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே. Il s'est dit, mon Dieu, j'ai péché contre toi. அதான் தாவீது ராஜா சொல்றார் ஆளுகளுக்கு அந்த பாவத்தை நீ ஜனங்களை ஒரு வசனத்தை அப்படியே வாசிங்க சிஸ்டர். அப்படியே இருக்கா 2 சாமுவேல் 24:17 இருக்கா On va வாசிங்க. lire le livre de 2 Samuel chapitre 24 verset 17. 24:17 இருக்கா வாசிங்க. 2 சாமுவேல் 17. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன். நான் தான் பாவம் செய்தேன். Quand David a vu l'ange de l'Éternel, il a dit c'est moi qui ai péché. நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். C'est moi qui ai péché. இந்த ஆடுகள் என்ன செய்தது? இந்த ஆடுகள் என்ன செய்தது? Mais ces brebis, qu'est-ce qu'elles ont fait? Alléluia. Alléluia. இதுதான் அவன் தன்னை தாழ்த்தினான். அதான் தாவீது ராஜா இருதயத்துக்கு பிரியமான்னு சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார்னு சொன்னான். C'est pour ça que Dieu lui-même a dit, David, il fait le plaisir de mon cœur. அதனால தான். C'est pour cela. அவன் 2 நாளாகத்தில் அப்படியே வாசிங்க சிஸ்டர். On va revenir dans le livre de 2 Chroniques chapitre 33. 2 நாளாகத்தில் அப்படியே வாசி முடியுங்க. அவன் தன்னை தாழ்த்தினான். Il s'humilia. 2 Chroniques 33 verset 12. இப்படி இருக்க அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களுக்கு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவனை
அவரை நோக்கி வாசிங்க. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது ஆ. அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இது அவன் முன்னாடியே செய்திருக்கலாம். Tout ce que Manasseh a fait là, il aurait pu faire dès le début. ஏன் Pourquoi? இது எங்களுக்கும் Pour que எங்களுக்கும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்க பிள்ளைகளுக்கும் pour vous qui regardez la télévision, சபையாருக்கும் pour nous qui sommes dans l'église, இப்படி ஒரு மனுஷன் இருக்க வேணும். il faut qu'il y ait un homme comme ça. இப்படி அவன் ஒரு இருக்க பாவத்துல இருக்க வேணும். Il faut qu'il ait fait tout cela அவன் மனம் மாற வேணும். et qu'il se repente அவனுடைய வாழ்க்கை மூலமா எங்களுடைய வாழ்க்கை மாற வேணும். pour que à travers sa vie, notre vie change. சபையில் இருக்க பிள்ளையோட வாழ்க்கை மாற Que la vie வேணும். des gens de l'église change. தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்க பிள்ளையோட Que la வாழ்க்கை vie de மாற ceux qui regardent வேணும். la télévision change. அவன் அழுது தேவனை கெஞ்சி Et on voit que Manasseh, il supplie Dieu, il pleure. மனம் உருகி அவர் கேட்கிறான். Et son cœur est brisé, il demande à Dieu. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். Et notre Dieu, c'est un Dieu qui est riche en compassion. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யம் உள்ள சம்பந்தனவர். Et il est riche dans tout cela, notre Dieu. அவருக்கு முன்பாக அதான் நாங்கள் பார்க்கலாம். அவனுக்கு ஏசி 53 நீங்க பார்க்கலாம். அவனுக்கு முன்பாக அவருக்கு ஆடுகளை போல நாங்கள் அலைந்து தெரிந்தோம். ஆனா அவர்களுக்கு முன்பாக நாங்கள் என்னவா இருந்தோம்? பாவியல் பத்ரோயமான எனக்காக உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டவனமாய் சகலத்தையும் வல்லமையோடு அவர் உரிந்தோடு அவனுக்கு முன்பாக எழும்பி நின்றார். Et nous aussi, on était comme ces brebis perdues. On était perdus, mais grâce à Jésus, maintenant, il nous a retrouvés. அதே போலதான் De la même manière, இன்றைக்கும் aujourd'hui, எங்களுக்குள்ள en nous, தாழ்மையை நல்லா கற்றுக்கொள்ள வேணும். nous devons construire l'humilité. வந்ததுக்கு பிறகு நாங்கள் பாடுபடக்கூடாது. வந்ததுக்கு பிறகு நாங்கள் யோசிக்க கூடாது. Il ne faut pas réfléchir après, தேவனுக்கு முன்பாக mais devant Dieu, தன்னை தாழ்த்துறவன் celui qui s'humilie devant Dieu, அவரே உயர்த்துவார். Dieu lui-même élèvera cet homme. அவரே உயர்த்துவார். Dieu lui-même élèvera cet homme. அவருடைய கரங்களுக்கு நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும். Et nous devons être soumis dans sa main. பாரமோ, Que ce soit le péché, துன்பமோ, que les tristesses, கஷ்டமோ, les difficultés, வறுமையோ, que la pauvreté, நிந்தியோ, toutes ces choses-là, அவமானமோ, que ce soit l'humiliation, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு. tout cela c'est pour peu de temps. கர்த்தரோடு இருக்கிற மனுஷனுக்கு Mais l'homme qui est avec Dieu, எல்லாமே toutes ces choses, நல்ல நாள் தான். donc tout cela pour lui, ce sera que des bonnes choses. எல்லாமே அவர் புதுப்பிக்கிற தேவன். Et parce que Dieu renouvelle toutes choses. ஹalleluya. Alléluia. இந்த வேளையில தொலைக்காட்சியை பார்த்துட்டு அருமை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். Aujourd'hui, on va prier pour ceux qui regardent la télévision. இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தேவனுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க On va போறோம். remettre cette parole entre les mains de Dieu. எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வர வேணும். எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வர வேணும். Nous devons avoir un changement en nous. நாங்கள் தேவனோடு சஞ்சரிக்க வேணும் என்று சொன்னால் Si nous voulons rester proches de Dieu, எங்களை திறமையோ, que ce soit ce que nous pouvons faire, எங்களை படிப்போ, que nos forces, nos connaissances, nos études, எங்களுடைய ஐஸ்வர்யமோ notre richesse, ஒன்றும் அவருக்கு முன்பாக குப்பையே. mais tout cela devant lui, c'est அதான் peu de choses. அப்போ பவுல் சொல்றார், Paul a dit, எல்லா பிரமாணங்களையும் கற்றுக் குடிச்சவர், tout ce qu'il a, எல்லா சகலத்தையும் கற்றவர், tout ce qu'il a, ஆனா அவர் சொல்றாரு, Paul il avait beaucoup de choses, எல்லாமே நான் குப்பையாக mais il a dit toutes ces choses que j'ai, Yeah. toutes mes connaissances, c'est peu. இயேசுவுக்காக, C'est rien devant Jésus. இயேசுவுக்காக, Devant Jésus. அவருக்காக நாங்க வாழ வேணும். Nous devons vivre pour lui. அவருக்காக உண்மையாய் நாங்கள் வாழ Nous வேணும். devons être fidèles et vivre pour lui. அவர் மிச்ச காரியங்களை கர்த்தர் பார்த்துக் Et கொள்வார். le Seigneur s'occupera du reste.